श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आगारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीसित्रीं वन्देः वरदवल्लभां. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நவராத்திரி உற்சவத்தில் ஆழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவத்தின் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக அனுபவித்து வருகின்றோம். கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் மகாலட்சுமியின் மகிமைகளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அருளிச் செய்கின்றார். பஞ்சஸ்தவங்களிலே 4 ஸ்தவங்களில் பெருமானை பற்றி ஸ்துதி செய்து 5வது ஸ்தவமாக பிராட்டியின் பெருமைகளை நமக்கு அருள்கின்றார். முதல் 5 ஸ்லோகங்களில் தான் ஸ்துதிப்பதற்கு அந்த பிராட்டிதான் அருள வேண்டும் என்பதற்காக அவளுடைய மகிமைகளை கூறினார். அடுத்ததாக 6, 7, 8 அந்த ஸ்லோகங்களில் பிராட்டியினுடைய மகிமைகள்னு இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஐஸ்வர்யம் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால்தான் ஏற்படுகின்றது. பிராட்டி எந்த அளவுக்கு கடாட்சிக்கிறாளோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலக ஐஸ்வர்யமாகட்டும் அந்த மேலுலகத்தினுடைய ஐஸ்வர்யமாகட்டும் எல்லாமே கிட்டுகின்றது அப்படிங்கிறத அதி அற்புதமாக சொன்னார். அதுவும் பிராட்டி முழுவதுமாக கண் திறந்து பார்த்தால், அதனாலதான் அந்த யார் மீது கண் திறந்து பார்த்தாலோ அவர்தான் ஸ்ரீமன் நாராயணனாக ஆனார்னு பராசர பட்டர் சொன்னதை அதி அற்புதமாக இங்க நோக்கத்தக்கது. 7வதுல அவர் எப்படி இந்த உலகத்தில் லாவண்யம் சௌந்தர்யம் இதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி பிராட்டியினுடைய அந்த சம்பந்தமோ பிராட்டியை முதற்கொண்டோதான் இந்த அழகு கூட இந்த உலகத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அடுத்ததா பிராட்டியினுடைய பெருமைகளை யாராவது எல்லையிட்டு கூற முடியுமா அப்படின்னா கூறவே முடியாது. அது நமக்கெல்லாம் தெரியாதுன்றது சரி, அது எம்பெருமானுக்கு தெரியுமானா அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பிராட்டிக்கு அவளுக்கும் தெரியாது, அவளுக்கே அவளுடைய பெருமைகளுடைய எல்லையை தெரியாது அப்படின்னுட்டார். அதற்கப்புறம் அப்படி தெரியாதுன்னா சர்வஜத்துவம் எல்லாம் அறிந்தவர்கள் எம்பிரானும் பிராட்டியும் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே எல்லாம் தெரிந்தவர்கள், அனைத்தும் அறிந்தவர்கள். ஆனா அவர்களுக்கே பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை தெரியாதுன்னா அதற்கு பங்கம் விளையுமா அப்படின்னா விளையாது. இல்லாத ஒண்ணுத்த இல்லைன்னு தானே சொல்லணும். அப்படி தெரிஞ்சின்றாதான் அது உண்மையிலேயே சர்வஜத்துவம். அப்படி இல்லைன்னா அதை பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவா. இல்லாத ஒண்ணுத்த நான் பார்த்தேன் இருக்கு அப்படின்னு சொல்றத அதை பத்தி அதி அற்புதமாக குறிப்பிட்டார் தனது 8வது ஸ்லோகத்தில். இப்போ 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் பிராட்டி கிட்ட முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது நான் கவி பாட வேண்டும், அந்த கவி பாடுறதுக்கு உண்டான அந்த வாக்கு அந்த சக்தியினை தாங்கள் தான் அருள வேண்டும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான இந்த ஸ்லோகம் தான் இது. என்ன ஸ்லோகம்? இந்த உலகத்துல ஒருத்தன் அறிவாளியாக இருப்பதும் அறிவு குன்றி இருப்பதும் யாருடைய கடாட்சத்தினால்? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் சரஸ்வதியின் கடாட்சமானது எந்த அளவுக்கு இருக்கோ அவளுக்கு அந்த சரஸ்வதி கடாட்சத்திற்கு ஏற்றாற்போல்தான் அவர்களுடைய அறிவு இருக்கும். அப்போ ஆழ்வான் என்ன பண்ணியிருக்கணும்? தான் மகாலட்சுமியை குறித்து பாடணும்னா சரஸ்வதி கிட்ட தானே வாக்கு கேட்டிருக்கணும், அவளுடைய கடாட்சம் இருக்கணும்ல கேட்டிருக்கணும். கேட்கலையே. அவர் என்ன பண்ணார்? மகாலட்சுமி கிட்டயே கேட்டாரு. அப்ப எப்படி அது சரியாகும் அப்படின்றதுக்குண்டான சமாதானத்தினைத்தான் இந்த பாசுரத்தில் அருளுகின்றார் நமக்கு. இந்த உலகத்துல பாருங்க, வனஸ்பதி பிருகஸ்பதி அப்படின்னு 2 சப்தத்தை பயன்படுத்துறாரு. இதுல வனஸ்பதினா என்ன? மரம், மரக்கட்டை. ஒருத்தனுக்கு அறிவே இல்லைன்னா ஜடம் மாதிரி மரம் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்றோம். மரம் அறிவே இல்லை அப்படின்றோம். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பிருகஸ்பதி. பிருகஸ்பதினா என்ன? அந்த கற்பூரம் போல எதை சொன்னாலும் உடனே அப்படியே பிடிச்சிக்கிறார். நம்ம கூட வழக்கத்துல சொல்றது உண்டு இல்லையா? கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கிறவா ஒரு சிலர்.
கறித்துண்டு மாதிரி கொஞ்சம் அழகா பத்த வச்சோம்னா கொஞ்சம் புடிச்சுருவா. ஒரு சிலர் வாழை மட்டை மாதிரி எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் ஏறவே ஏறாது. அந்த மாதிரி இங்க வந்து வனஸ்பதி, பிருகஸ்பதி இப்படி அவர்களுடைய கவி பாடக்கூடிய திறமையாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வுடன் விளங்குவது எதனால்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. ஏன்னா அந்த சரஸ்வதி, அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சம், அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அறிவுடையவனாகவும் அறிவற்றவனாகவும் மூடர்களாகவும் தேவகுருவான சாட்சாத் பிருகஸ்பதியின் அபராதவாரம் அப்படின்னு அவருடைய அவதாரம் மாதிரி இருக்கே, அவரை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் இந்த உலகில் இருக்கின்றார். அப்போ அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி எங்க இருக்கா தெரியுமா? அந்த சரஸ்வதியானவள் என்ன பண்றா? அவள் பிராட்டிக்கு ஏவல் தொழில் செய்யக்கூடிய அந்த பரிசாரிகையாக இருக்கின்றாள். அதனால்தான் அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை நான் சரணம் புகுகின்றேன். அதனாலதான் நான் பிராட்டி கிட்ட அந்த வாக்க கேட்டனே ஒழிய சரஸ்வதி கிட்ட கேட்கல அப்படிங்கிறார். இது சொல்லும்போது மூதுரை, மூதுரையில ஒரு செய்யுள் ஒண்ணு வருது. ஔவையார் எழுதிய மூதுரை. அதுல என்னன்னா, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்னான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். இந்த மரங்கள்லாம் உயரமா இருக்கு, நிறைய பறந்து இருக்கு கிளையோட. அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு காட்டுல பெரிய மரம் இருக்கு, நிறைய களைகள் இருக்கு, நிறைய நிழல் இருக்கு. அதனால பயன் ஏதாவது உண்டா அப்படின்னா எதுவும் இல்லை. அதே அந்த மரம் ஊர் நடுவே 4 பேர் கூடுற இடத்துல நிழல் கொடுத்துட்டு இருந்ததுன்னா அதுதான் பயனுள்ள மரம். அதே மாதிரிதான் நல்ல நன்மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்திலே யார் ஒருவன் அவன் கூறக்கூடிய அவர்கள் கூறக்கூடிய அந்த கவிதையாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து படிச்சு அதனுடைய விளக்கக்கூடிய அந்த தன்மை அறிவு இல்லாதவன் அந்த எப்படின்னா அந்த காட்டு மரமே மேல். அப்ப காட்டு மரமே பயன் இல்லை, அது ஊர்ல இருந்தாதான் பயன். ஆனா காட்டுல இருக்கிறதுனால யாருக்குமே பயன் இல்லை, அது நல் மரம் இல்லை. ஆனா அந்த அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரமே மேல். எப்போ யார் ஒருவன் 4 பேர் இருக்கக்கூடிய சபையிலே அவர்கள் சொல்லக்கூடியதை எடுத்து கூற முடியாதோ, அதை சொல்லக்கூடிய ஆற்றல் அற்றவனாக இருக்கின்றானோ, அறிவற்றவனாக இருக்கின்றானோ, அவனை விட அந்த காட்டில் உள்ள மரமே மேல் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த அறிவற்றதும் அறிவுள்ள தன்மையும் வேறுபடுகின்றது. எது நல்லது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. இதுக்கெல்லாம் கடாட்சம் யாருடைய கடாட்சம்? சரஸ்வதியினுடைய கடாட்சம். ஆனா அந்த சரஸ்வதியே எங்க இருக்கா அப்படின்னா பிராட்டிக்கு தாசியாக இருக்கின்றாள். அடியவர்களுக்கு அடியவளாக இருந்து அவள் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறாள். அவோ என்ன தாசிகள் அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கின்றாள் அப்படின்றத இங்கு ஆழ்வான் காட்டுகின்றார். ஆளவந்தார் பாருங்க, சதுஸ்லோகில இதுதான் சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார்? காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதி சுரவ்ரஜ சதைதகா தாச தாசிகனகா. அந்த ருத்ரன் பிரம்மா முதலானவர்கள் அவர்களுடைய பிராட்டியுடன் தங்களுக்கு தாசதாசியாக இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அங்க ஆளவந்தார் சதுஸ்லோகில எப்படி மகாலட்சுமியை குறித்து சொல்லும் போது சொன்னாரோ அதை அப்படியே இங்க கொண்டு வரார் ஆழ்வான். கொண்டு வந்து சரஸ்வதி தாசதாசியாக இருக்கின்றாள், அடியவர்களுக்கு அடியவர்களாக இருந்து கைங்கரியம் பண்ணுகின்றாள். பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணிதான் அவளுக்கு அந்த அந்த சக்தியே வந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதியை நான் நேரா கேட்காம மகாலட்சுமியிடமே அந்த வாக்வன்மையை அருளுமாறு அதனால்தான் விண்ணப்பித்தேன் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த 8வது ஸ்லோகத்தில் இந்த உலகத்திலே அறிவாளிகளும் அறிவிலிகளும் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு சரஸ்வதியின் கடாட்சத்தினால் நிகழ்கின்றது. அந்த சரஸ்வதி மகாலட்சுமிக்கு அடியவர்களின் அடியவர்களுக்காக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி சரஸ்வதி தேவியே கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமியை நான் சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அதி அற்புதமாக நமக்கு அருளினார். 10வது ஸ்லோகத்தை மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.